ஹலோ காய்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட கோல்ட் சார்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு கோல்டில் வந்து எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் இன்னையோட ஓப்பன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி டைரெக்டாக டவுன் சைடில் புஷ் பண்ணியிருக்கு. மேலே வந்து சும்மா ஒரு ட்ரை கூட பண்ணல மேலே போகிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே புஷ் பண்ணி ப்ரீவியஸ் டெய்லியோட கேண்டலோட லோவை வந்து கட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது செக் பண்ணலாம். 4 ஹவர் பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு லோவர் லோ கொடுத்துருக்கு. டவுன் சைட்லேயே புஷ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் மூவ் ஆகிட்டு அதுலேருந்து கீழே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெய்லி சப்போர்ட் இது. ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் டவுன் சைடில் புஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற ப்ரீவியஸ் 4 ஹவர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே ரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். செல் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கீழே டவுன் சைடில் புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பை வந்து இந்த ஜோனுக்கு மேலே பை என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேமுமே நம்மளோட ஃபேவரில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செல் என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோட 4 ஹவர் கேண்டலும் வந்து டவுன் சைடில் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னோட 1 ஹவர் கேண்டலும் பியரிஷாக க்ளோஸ் ஆகிருக்கணும். 30 மினிட்ஸும் பியரிஷாக க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போது 15 மினிட்ஸில் என்ட்ரி செக் பண்ணி பார்க்கும்போது டவுன் சைடில் புஷ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இருக்கா, இந்த ஜோனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு டாப் விக் கொடுத்துட்டு அதோட ப்ரீவியஸ் லோ கட் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் சைடில் புஷ் பண்ணுறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. கரெக்டாக இந்த ஜோன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பிப் ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா? 80 பிப் வந்து பார்த்திங்கன்னா 80 மூவ் ஆகலை அப்படின்னாலும் ஒரு 50-60 பிப் வந்து ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிடலாம். சேம் அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு பாட்டம் விக் க்ரியேட் பண்ணிட்டு அதோட ஓன் ஐயை கட் பண்ணுச்சு அப்படின்னா அப்சைடில் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனாலுமே வந்து இது டைரெக்டாக வந்து ஃபுல் மூவ் கொடுக்காது. ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் மூவ் ஆகிறது அது வந்து ஒரு லோவர் ப்ராபபிலிட்டிஸ் தான். ஆனால் க்ளீன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்சைடில் புஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ட்ரெண்டு வந்து ஓவராலாக டவுன் சைடில் இருக்கனால மார்க்கெட் வந்து ஒரு ஜோன் வரைக்கும் மேலே மூவ் ஆகும். ஓகேங்களா? எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஜோன் வரைக்கும் மேலே அப்சைடில் மூவ் கொடுத்துட்டு இந்த ஜோன்லேருந்து மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துட்டு அதுலேருந்து டவுன் சைடில் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் ஒரு 50 பிப்புக்கு மேலே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒரு டவுன் சைடில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் வந்து கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான், வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 30 மினிட்ஸ் பார்க்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே டவுன் சைடில் புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த 15 மினிட்ஸில் பார்க்கும்போது இப்போ 1 ஹவரும் பியரிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு, 30 மினிட்ஸும் பியரிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்குது. புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா? புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு இந்த ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டிலோட லோவை கட் பண்ணதுமே நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 30 பிப்ஸில் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். என்னோட இனிஷியல் ஸ்டாப் டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இன்றைக்கி மண்டே அப்படின்றனால ஒரு 30 பிப்ஸ்லேயே செக்யூர் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான். இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு.